Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 12th question, test yourself, chapter 5. So இப்போ பாருங்க ஜஸ்ட் சால்வன் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி, பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, ஸோ இவ்வளோ பெரிய ஆல்ஃபபெட்ஸாக இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஆன்சர். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எஸ் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாகவே ஃபார்முலா மெத்தடுக்கு போயிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்னா மைனஸ் ஆஃப் ஏ எது, ஏ வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் ஏ. பி வந்து மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தான் பி. சி வந்து மைனஸ் 6. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிளியராக எழுதிக்கலாம். மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி plus or minus square root of minus of a plus b the correct the whole square minus 4 into a plus b the whole square into minus 6 by 2 into a ஓட வேல்யூ வந்து a plus b the whole square. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா x ஈக்குவல் டு இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் மைனஸை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து மைனஸ்க்கு ஸ்கொயர் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அதுவே a ப்ளஸ் பிக்கு போச்சுன்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஆகும். மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து வெளியே இருக்க நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 4 24. அப்புறமா இதை வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. டிவைடட் பை 2 இன்ட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதி இப்படி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இதுக்கும் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இதுக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 24 இதுக்கு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், a square plus b square plus 2ab plus 24 into a square plus b square plus 2ab. இப்போ பாருங்கள், இது உள்ளே வந்து இங்கே வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம், இது ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாம். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து 24 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 24a ஸ்கொயர் 24b ஸ்கொயர் ப்ளஸ் 48 ab இப்படி வரும். டிவைடட் பை 2 இன்ட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது லைக் டேர்ம் பாருங்கள், இதுவும் லைக் டேர்ம். ஸோ 25a ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கலாம். 25b ஸ்கொயர் ப்ளஸ் 50ab டிவைடட் பை 2 இன்ட்டு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் a ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது வந்து நான் இங்கே இந்த ஃபார்முக்கு வந்துட்டு இது 3 டேர்ம்ஸாக இருந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐடென்டிட்டி மட்டும்தான் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் ஐடென்டிட்டி, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி. ஸோ இங்கே பாருங்கள், 25a ஸ்கொயர் ப்ளஸ் 25b ஸ்கொயர் ப்ளஸ் 50ab எப்படின்னு வரணுமா? ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர் 5a த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், 5b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், ப்ளஸ் 2 இன்ட்டு a எதுன்னு எடுத்தோம் 5a, b என்னன்னு எடுத்தோம் 5b. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா? ஸோ எந்த ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு எழுதியிருக்கோமா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி 5a ப்ளஸ் 5b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 5a ப்ளஸ் 5b த ஹோல் ஸ்கொயர். எதுக்காக இந்த ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணுறோன்னா இங்கே கேன்சல் பண்ணுவோம், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இது இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே இருக்குது. a ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ்
ஸ்கொயர் ரூட் வராது, இப்போது ப்ராக்கெட் வந்துடும் 5a + 5b டிவைடட் பை 2a + b த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஒன்று வந்து அடிஷனில் எழுதலாம், இன்னொன்று வந்து சப்ராக்ஷன் எழுதிக்கலாம். x = a + b + 5a + 5b divided by 2 × a + b the whole square. ஸோ இந்த சைடு வந்து a + b minus 5a + 5b divided by 2a + b the whole square x = ஸோ இதை வந்து அடிஷன்றதுனால அப்படியே ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடும். a + b the whole square x = 6a + 6b divided by 2 × a + b the whole square. a + b the whole square நம்ம எப்படி எழுதலாம்? a + b 2 டைம்ஸ் அதே மாதிரி எழுதலாம் a + b அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், மேலே எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படியே கேன்சல் பண்ணாதீங்க, அடிஷன் இருக்குது, கேன்சல் பண்ணால் தப்பாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு 6 வந்து வெளியே எடுத்துக்கலாம். 6 ரெண்டுத்துலையுமே இருக்கிறதுனால வெளியே எடுத்துகிட்டு a + b மட்டும் இருக்கும். டிவைடட் பை 2 × a + b a + b. ஸோ இப்போ பாருங்கள், இதை கேன்சல் ஆச்சுன்னா x = 3 × a + b, சாரி a + bயும் a + bயும் கூட கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3/a + b தான் ஒரு சைடோட ஆன்சர். இன்னொரு சைடு பாருங்கள், x = a + b. இப்போ மைனஸ் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் -5a - 5b டிவைடட் பை 2 × a + b 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ x = இது -4a - 4b டிவைடட் பை 2 × a + b a + b. ஸோ இப்படி எழுதிட்டு x = இது ரெண்டுத்துலேயும் -4 மட்டும் எடுத்துக்கோங்க. 4 காமனாக எடுத்தோன்னா -a - bன்னு வரும். a + b a + b. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணலாம், இங்கே 2 வந்துடும். x = 2. இப்போது இதுலேருந்தும் இது ரெண்டுத்துலேருந்தும் மைனஸ் காமனாக இருக்கிறதுனால நான் மைனஸையும் வெளியே எடுக்கலாம். -1 மைனஸை வெளியே எடுத்தோன்னா எனக்கு ரெண்டுமே வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? அதாவது -1 காமனாக எடுத்தோன்னா எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ தட் எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா என்னோடய ஆன்சர் வந்து x = -2 டிவைடட் பை a + b. ஓகேவா? இதுதான் நம்மளோட சொல்யூஷன். Thanks for watching my video. Catch you in the next video. Bye bye.